இன்பம் துன்பம் காசு பணம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில். வாழும்போது நல்லவனாக வாழணும், சாகும்போது நல்லவனாக சாகணும். யாருக்கு எந்த கருதும் செய்யக்கூடாது. இருக்கிறத செஞ்சால் அதனுடைய தண்டனை நியாயம், நீதி, நேர்மை, தர்மம் இதனுடைய பலனை அணிவிச்சு தான் சாகணும். செத்தாலும் அதனுடைய நீதி, நேர்மை, பாவங்கள் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதை மனிதன் நினைக்க உணர்றானோ அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எத்தனையோ துன்பங்களை சந்திச்சிருக்கலாம், எத்தனையோ சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவன் சாகும்போது எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது. நண்பனும் கூட வர மாட்டான், பகைவனும் கூட வர மாட்டான். இந்த உலகத்தில் உள்ள யாருமே கூட வர மாட்டாங்க. ஆனால் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் மட்டும் நம்ம கூட வரும். அது நமக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லும். என்ன பாவம் செஞ்சான், என்ன நன்மை செஞ்சான், என்ன தீமை செஞ்சான் அப்படிங்கிறது. பாவம் செய்யாமல் இருக்க வரையும் நல்லவன். பாவம் செஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய கட்டவனாக மாறிடும். எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, தீமையாக செய்யாதீங்க. தீமை செஞ்சீங்கன்னா அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும். காசு பணம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போகும். இன்பமும் அது மாதிரி தான், ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போகும். இன்பமும் அது மாதிரி தான், ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போகும். எல்லாத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா இதுக்கும் தீர்வு உண்டு இந்த உலகத்தில். நல்லதுக்கும் தீர்வு உண்டு, கெட்டதுக்கும் தீர்வு உண்டு. நியாயம், தர்மம், நீதி, நேர்மை எல்லாத்துக்கும் இந்த தீர்வு உண்டு. தீர்வு இல்லாமல் இந்த பூமி இல்லை. எல்லா பிரச்சனைக்கும், எல்லா செயல்களுக்கும் இந்த தீர்வு உண்டு. அது காலம் எல்லாத்துக்கும் கணிச்சு கொடுக்கும். காலம் எல்லாருக்கும் எல்லா விதத்தையும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். காலம் எல்லாத்தையும் கணிச்சு கொடுக்கும். காலம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும். நல்லதையும் கற்றுக் கொடுத்துரும், கெட்டதையும் கற்றுக் கொடுத்துரும், நியாயத்தையும் கற்றுக் கொடுத்துரும், நேர்மையும் கற்றுக் கொடுத்துரும், நீதியும் கற்றுக் கொடுத்துரும், தர்மத்தையும் கற்றுக் கொடுத்துரும். இந்த உலகத்தில் காலத்துக்கு மட்டும்தான் இங்கே எல்லாமே உண்டு. எல்லா பவரும் காலத்துக்கு உண்டு. ஒரு உயிரை உருவாக்குறதுக்கும் காலத்துக்கு உரிமை உண்டு, பவர் உண்டு. அதே போல் ஒரு உயிரை இந்த பூமியிலேருந்து எடுக்கிறதுக்கும் காலத்துக்கு பவர் இருக்குது. காலம் எப்போ யாரை எந்த நேரத்தில் எந்த உயிரை எப்போ இங்கேருந்து எடுத்து போவோம், எடுத்து செல்லுங்கிறது தெரியாது. ஏன்னா காலம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இது. அதனால் எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ காலத்துக்கு பயந்தே தரணும். எப்படியாப்பட்டவனாலும், எப்படியாப்பட்ட உயிராக இருந்தாலும், சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த பூமியில் வாழக்கூடிய, மண்ணில் வாழக்கூடிய உயிர்களாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக நடமாடும் உயிர்களாக இருக்கட்டும், ஊர்வனாக இருக்கட்டும், ஆயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காலம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். யாருக்கு எப்போ இரையாகணும், யாரை எப்போ எந்த நேரத்தில் எங்கே கொண்டு போகணும், எந்த இடத்துல நிறுத்தணும், என்ன செய்யணும், அப்படி
அப்படிங்கிறத காலம் வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கு. அதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா வந்து காலமும் எல்லாம் ஒன்று தான். கர்மா அதாவது கர்மாங்கிறது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களை இந்த ஜென்மத்தில் வந்து அனுபவிக்க வைக்கிறது. காலம் அப்படி கிடையாது. காலம் வந்து இந்த பூமியில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை இந்த வாழும்போதே, இந்த உலகத்தில் வாழும்போது, இந்த பூமியில் வாழும்போதே நம்மளுக்கு வந்து உணர்த்திடும். அதுதான் காலம். காலத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து ஏமாறவே முடியாது, ஏமாற்றவும் முடியாது, ஏமாந்துடவும் கூடாது. அப்படி ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனசறிஞ்சு மனசளவில் அவன் எந்த ஒரு தீங்கும் ஒரு கெடுதலும் செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சிட்டான் அப்படின்னாக்கா அவன் கட்டாயம் காலத்துக்கு பயந்தே தரும். ஏன்னா இன்னைக்கு செய்கிற தவறுக்கோ ஒரு நன்மைக்கோ ஒரு தீமைக்கோ ஒரு சந்தோஷத்துக்கோ இந்த 10 வருஷம் கழிச்சு கூட அதனுடைய பலனை அனுபவிச்சே தீரணும். அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது 10 வருஷம் கழிச்சு ஒரு காய் கொடுக்கும். அந்த காய் உனக்கு சேர வேண்டியதாக இருக்கும். ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா அது 10 வருஷம் கழிச்சு ஆகா அந்த மரம் இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த காய் கொடுத்துருக்குமே அப்படின்னு நினைக்க தோணும். அதுதான் காலம். அதே போல் மனிதனுக்கு மனிதன் கெடுதல் செஞ்சாலும் அதுதான், நமக்கு நாமே கெடுதல் செஞ்சிட்டாலும் அதுதான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கெடுதல் செஞ்சாலும் அதுதான், ஒரு மனிதன் மற்ற உயிர்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் அதுதான். காலம் வந்து எல்லாத்தையும் கணிச்சு கொடுத்துரும். காலத்தை மட்டும் நம்ம ஏமாற்றவே கூடாது. காலத்துக்கு பயப்படணும். நியாயம் தர்மம் நீதிக்கு பயப்படணும். 5 பஞ்சபூதங்களுக்கு நம்ம பயந்தே வாழ்ந்தாகணும். இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டோம். இந்த பூமி வந்து நம்மளுக்கு வந்து உறைவிடமாக இருக்குது. சொர்க்கமும் இதுதான், நரகமும் இதுதான். அப்போ இங்கே பயந்து கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா இங்கே நல்ல ஒரு சொர்க்கத்தை நம்ம காணலாம். அதை விட்டுட்டு நம்ம ஆணவத்தோடையும் அதிகாரத்தோடையும் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு இதில் ஆணவத்தோடு ஆடினோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். எதுவுமே ரொம்ப நாள் நீடிக்காது. கொஞ்ச நாள் தான், குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எல்லாமே. நீ சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையா மன பிரச்சனையா எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும். அது எதுக்கும் ஒரு காலம் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். ஒரு விதி ஆயுள் காலம் வந்து எல்லாத்துக்கும். இந்த ஆயுள் காலம் எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாட்கள்னு தெரியாது, எத்தனை வினாடின்னு கூட தெரியாது. எல்லாமே மாறி போயிட்டுருக்கும். அதனால் வந்து மனிதர்களாக பிறந்த நம்ம கொஞ்சம் காலத்துக்கு வாழ போகிறோம். வாழும்போது காலங்கள் ரொம்ப சீக்கிரம் ஓடிடும். கடிகாரம் உள்ள எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம். அது நமக்கு தெரியாது. அது குறிப்பிட்ட நாள் தான். இளமை முதுமை எல்லாமே, பிறப்பு இறப்பு எல்லாமே, உறவுகளும் அப்படி தான். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் தான். எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் வாழும்போதே நல்லவங்களாக வாழ்ந்துட்டு நல்லவங்களாக சேரணும். மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து எப்படின்னா கீழே உள்ளவங்க நமக்கு அடுத்தடுத்து வர வாரிசுகளுக்கு, அடுத்தடுத்து வர உறவுகளுக்கு, அடுத்தடுத்து வர மக்களுக்கு, அடுத்தடுத்து வரவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு வழியை காட்டிட்டு போகணும். நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லணும். நல்ல ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போகணும். மற்றவங்களுக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியுதோ இல்லையோ கெடுதல் செய்யாமல் இருக்கணும். அதான் உலகம், அதான் வாழ்க்கை, அதான் வந்து இயற்கை அமைப்பும் அதான். எல்லாமே அப்படி தான். இயற்கையோடு சேர்ந்தது தான் எல்லாமே. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இங்கே வாழ முடியும். இயற்கையை ஏமாற்றி எதுவுமே செய்ய முடியாது. இயற்கைக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு வினாடியும் இயற்கைக்கு தெரியும். ஒவ்வொரு நொடியும் இயற்கை தெரியும். ஒவ்வொரு கணமும் ஒரு அடுத்த செயல்களும் ஒவ்வொரு அசைவும் இயற்கைக்கு தெரியும். இயற்கைக்கு தெரியாமல் எதுவுமே அசையாது. ஒரு தலை ஒரு இலை அசையுதுன்னா கூட அது இயற்கைக்கு தெரியும். இயற்கைக்கு தெரியாமல் ஒரு இலையும் அசையாது. இயற்கைக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இந்த உலகத்திலே கிடையாது. இயற்கை அவ்வளோ பவர்ஃபுல்லானது. எல்லாமே இயற்கை தான். மனித பிறப்பும் ஒரு இயற்கை தான். அனைத்து உயிர்களும் ஒரு இயற்கை தான். இந்த பூமியும் ஒரு இயற்கை தான். ஆகாயம் ஒரு இயற்கை. இங்கே வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இயற்கை தான். இயற்கைக்கு மிஞ்சிய ஒரு இது கிடையாது. ஒரு இயற்கைனா
ஒரு உயிர் அதுவும் படைக்கப்பட்டிருக்கு. இங்கே வாழணுங்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்புகளோடு இங்கே படைக்கப்பட்டிருக்கு. பல உயிர்கள் இங்கே இருக்குது. கோடிக்கணக்கான உயிர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான உயிர்கள் இங்கே அந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. மில்லியன் கணக்கான உயிர்கள். ஒவ்வொரு செடியும் ஒரு உயிர் தான். ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமானது. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விதமான உருவம் எடுத்துருக்குங்க. இங்கே எல்லாமே ஒரு அவதாரத்தோடு வாழ்ந்துட்டுருக்கு. எதிர்நலங்கன்றது இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ சித்தர்களும் முனிவர்களும் எத்தனையோ தேவர்கள்லாம் இங்கே வந்து பிறந்து வாழ்ந்துருக்காங்க. யாராலையும் எதுவும் கண்டுபிடிச்சி நம்மள அப்படி சொல்லியிருந்தாலும் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால படைக்கப்பட்டிருக்கு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பூமிக்கு வந்திருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம், செயல்படுத்திட்டு. நம்ம உடல் எதுக்கோ ஒரு காரணத்தினால இங்கே படைக்கப்பட்டிருக்கு. இந்த உடலெல்லாம் ஏதோ ஒரு பயன் இருக்குது இந்த பூமியில். அந்த பூமிக்கு அதை நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். போகிறதுக்குள்ளே அதை நம்மளை செஞ்சு வச்சுட்டு தான் அனுப்பும். அது வேறு விஷயம். இந்த இயற்கையாக தான் நம்ம நினச்சாவோட போக முடியாது டக்குன்னு அந்த பூமியை விட்டு. அது நம்மளை என்ன ஒரு காரணத்தையும் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதனால் நம்ம வந்து இயற்கையை கட்டுப்பட்டு நம்ம வந்து பயத்தோட வந்தோம்னா அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய சந்ததியினர் நம்ம உறவுகளுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து நம்மளுடைய ஆத்மா முடிந்தாலும் நம்மளுடைய அடுத்த ஆத்மா, நம்மளுடைய தொடர்புகளில் உள்ள ஆத்மாக்கள் அனைத்தும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இந்த பூமியில் வாழணும். அப்படின்னா நம்ம ஆத்மாவை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இது இயற்கையின் நீதி. அதை விட்டுட்டு நம்ம வந்து கண்ணாமண்ணான்னு கண்டபடி பேசுறது, கண்டபடி திட்டுறது, கண்டபடி கண்ணாமண்ணான்னு நடந்துக்கிறது, மற்றவங்கள அவமதிக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு உறவுகளை நம்ம வந்து ஏற்படுத்தணும். அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய ஆத்மாவோட தொடர்பு உள்ள உறவுகள், ஆத்மாவோட தொடர்பு உள்ள உறவுகள் இந்த பூமியில் அவதரிக்கும் போது நம்ம ஆத்மாவோட திருப்பியும் பூமியிலே அவதரிக்கலாம். அது கடவுளுடைய விதி. அப்படி இருக்கும்போது நம்ம சரியான ஒரு பாதையை இங்கே அமைச்சிட்டு போயிருந்தால் தான் திருப்பியும் நம்ம வந்து இந்த பூமியில் அவதரிக்கும் போது நல்ல சரியான ஒரு அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட்டு நம்ம மாற்றி ஏதாச்சும் ஒன்று அமைச்சிட்டு போனோம் அப்படின்னாக்கா திருப்பி நம்ம வந்து இந்த பூமியில் அவதரிக்கும் போது நமக்கே அது ஆபத்தாக முடியும். நமக்கு இன்னும் நிறைய தண்டனைகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மனவேதனை, மன அமைதி இல்லாமல் நிறைய கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உறவுகளுடைய கஷ்டங்கள், பசி, பட்டினி, தண்ணி, இப்போ குடிக்க தண்ணி இல்லாமல் திண்டாடக்கூடிய சூழ்நிலாம் ஏகப்பட்ட பேர் சந்திச்சிட்ருக்காங்க. அதே போல் ஏகப்பட்ட உயிர்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கு. ஒரு சில பூமியிலே ஒரு சில பகுதிகளில் அதிகபட்சமான தண்ணீர் இருந்தாலும் ஆபத்து, அதிகபட்சமான தண்ணீர் இல்லைனாலும் ஆபத்து. தண்ணீர் வந்து ஒரு எல்லாமே ஒரு தேவைக்கேற்ப இருந்தே தீர வேண்டும். உண்ண உணவும் சரி, உடுத்த உடையும் சரி, உறங்க உலரும் சரி, எல்லாமே குடிக்க தண்ணி கூட ஒரு அளவு லிமிட்டோடு இருந்துகிட்டே இருக்கணும் எப்போதும். அது ஒரு இல்லை அப்படியே ஒரு அதிகபட்சமாக தண்ணியில் கடலில் கொண்டு போட்டாலும் அதை குடிச்சிட்டு நம்ம வாழ முடியாது. தண்ணியே இல்லாத வறண்ட பூமியில் பாலைவனத்தில் கொண்டு விட்டாலும் நம்ம வந்து வாழ முடியாது. ஆனால் குறிப்பிட்ட அளவு தண்ணியும் இருக்கணும், அதிகபட்ச தண்ணி இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட அளவு தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் எப்போதும். அதேமாரி தான் எல்லாமே ஒரு அளவோடு இருக்க வேணும். எல்லாமே ஒரு அளவோடு இருக்க வேணும். இல்லாமலும் இருக்கக்கூடாது. இன்பமும் கோபமும் இருக்க வேண்டும். கோபம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. கோபம் இருக்கணும். அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், ஆசை இருக்கணும். குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அதிகபட்சமாக இருக்கக்கூடாது. இருந்தால் தண்ணியை அழிச்சிடும், மற்றவங்களையும் சேர்த்து அழிச்சிடும், மற்றவங்களையும் அது சேர்த்து அழிக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக அது மாறிடும். நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், 4 பேருக்கு நல்லதே செஞ்சுட்டு போவோம். எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான ஒரு நன்மைகளையே செய்வோம். எல்லா உயிரும் பூமியில் வாழ தான் வந்திருக்கு. எல்லா உயிர்களுமே இங்கே அவதாரம் எடுத்திருக்கு. ஒன்றை அழித்து தான் ஒன்று வாழணுங்கிற சூழ்நிலையில் உள்ள உயிர்கள் கூட இங்கே அவதரிச்சிருக்கு.
எந்த ஒரு உயிருமே கொல்லாமல் வாழக்கூடிய அமைப்புகளும் இந்த பூமியில் உயிர்களும் இருக்குது. எந்த ஒரு உயிருமே கொள்ளாது. அப்படியாப்பட்ட உயிர்களும் இருக்குது. வேறு எந்த உயிருமே கொன்று வாழாது. தன்னைத்தானே அது உணவாக உட்கொண்டு தன்னைத்தானே அழித்து கொண்டு தன்னைத்தானே வாழக்கூடிய உயிர்களும் இருக்குது. மற்ற உயிர்களை அழித்து வாழக்கூடிய உயிர்களும் இருக்குது. இது எல்லாமே இறைவனோட படைப்பு. அந்தந்த உயிர்களும் செய்த ஆத்மாவின் கர்ம வினைகளை வைத்து தான் இங்கே வாழ்கின்றன, இங்கே அவதரிக்கின்றன பூமியில். அதை வைத்து தான் எல்லாமே நடக்கிறது. அதை நம்ம உணர வேணும். உணர்ந்து தான் செயல்பட வேண்டும். உணர்ந்து தான் அதை எல்லாமே நடக்க வேண்டும். உணர்ந்து செயல்படுங்கள். உணர வேண்டும். உணர்ந்து விட்டாலே பாதி பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் குறையும், மன பிரச்சனைகள் குறையும், மன வேதனைகள் குறையும். அவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், நம்ம ஏழையாக இருக்கிறோம் என்ற ஆதங்கம் தேவைப்படாது. உழைப்பு 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 தேவைதான். உழைக்க வேண்டும். எல்லா உயிர்களும் ஒரு செடியோ ஒரு மரமோ இருந்தால் கூட கொஞ்சமாச்சும் அது காற்றோடு அசைந்தால் மட்டுமே அது உயிர் வாழ முடியும். காற்றோடு அசையாது கல் போல் மலையாக இருந்து விட்டால் அது அப்படியே இருக்கும். மலை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அசைந்து தன்னை தானே வளர்த்து கொள்ளும். அது மலைகள் கூட தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும். மலைகளும் வளரும், கல் கூட வளரும். அது அசைவு ஏற்படும், தெரியாது. அசைந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மில்லியாக அசைந்து ஒரு வருடத்திற்கு ஒரு மில்லி அசைவாக அசைந்து அது வளர்ந்து கொண்டிருக்கும். அதுபோல் ஒவ்வொரு உயிரும் அசைந்தால் மட்டும்தான் இந்த பூமி வாழ முடியும். அசைவே இல்லாது, காற்றோடு அசைவே இல்லாது வாழ முடியாது. ஐந்து பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டு 5 பஞ்சபூதங்களோடு ஒத்துழைத்து வாழ்ந்தால் மட்டுமே பூமியில் வாழ முடியும் எந்த உயிரும். இதை உணர வேண்டும்.